வணக்கம். ப்ராடக்ட் உடைய இந்த வரிசையில் ஐஎம்சியுடைய ப்ராடக்ட் வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ஸ் ஏன் முக்கியமான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, இன்னைக்கு உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைன்னு சொல்றதை விட இந்த டிசீஸ் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ பெருசா இல்லை. ஆனா இன்னைக்கு சாதாரணமான மக்களையும் அதிகமாக தாக்கி மிக அதிகமான உயிரிழப்புகளையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது, அதுவும் 30 வயசுக்கு தாண்டிட்டோம் அப்படின்னாவே இந்த ப்ராடக்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அப்படி என்ன டிசீஸ் இன்னைக்கு நம்ம இடையே இருக்குது, தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக். சார் நேற்று நைட்டு கூட என் கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தா காலையில இல்லை அப்படின்னு சொல்ற இந்த பேச்சுக்கள்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இது ஏன் வருது? இந்த ஹார்ட் அட்டாக், இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா உலகத்துல ஒரு உலுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இந்தியாவில் நாம இருக்கிறோம் பார்த்தீங்களா, நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆயுர்வேதம் கொடுத்துருக்குது. ஆனா நாம அதை மறந்துட்டு நம்மளும் இந்த டிசீஸோட சேர்ந்து இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட இந்த இதய சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள்ல இருந்து மீள்றதுக்கு ஆயுர்வேதம் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். அதுலயும் ஐஎம்சி நமக்கு இந்தியா முழுசும் கிடைக்கிற மாதிரி வழி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனா ரெஸ்டா. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். ஸோ இது ஒரு ஜூஸ் வடிவில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை, ஈஸியா ஜூஸ் வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உலகத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த ஹார்ட் ரிலேட்டட், அதாவது ஹார்ட் அட்டாக், இந்த கார்டியோ அரெஸ்ட் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த பிரச்சனைகள்ல ஒவ்வொரு வருடமும் 17.9 மில்லியன் பீப்புள்ஸ் இறந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே டைம்ல ஹார்ட் சம்பந்தப்பட்ட அந்த, அதாவது வீக்கா இருக்குது, இல்ல இந்த அடைப்பு இருக்குது, ஸ்டண்ட் வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி ஹார்ட் சம்பந்தப்பட்ட இந்த இதுல பாத்தீங்கன்னா உலகம் முழுசும் 31 மில்லியன் % பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. இது நான் கொடுத்த புள்ளி விவரங்கள் கிடையாது, உலக சுகாதார மையம் WHO கொடுத்த ஒரு புள்ளி விவரம். ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து நாம மீள்றதுக்கு நமக்கு இந்த அர்ஜுனா ரெஸ்டா எந்த அளவுக்கு உதவுது அப்படின்னா, இதுல இருக்கிற மூலிகைகள் பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷன்ல இருக்கிற மூலிகைகள். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, அஸ்வகந்தா இருக்கு, அர்ஜுனா இருக்கு, முனாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கு, அண்டு அலோவேரா. இது இல்லாம அதர் ஹெர்பல்ஸும் இருக்குது. இதுல மேஜரான ஹெர்பல்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அஸ்வகந்தாவை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே டைம்ல அர்ஜுனா, இது என்ன அர்ஜுனா அப்படின்னா மருதம் பட்டை, மருதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மரம், அதுதான் அர்ஜுனா. அதனுடைய வேறு, அதனுடைய பட்டை, இது எல்லாமே மிகச்சிறந்த ஒரு குணம் வாய்ந்த ஒரு ப்ராடக்ட், எஸ்பெஷலி ஃபார் ஹார்ட். இது பாத்தீங்கன்னா நம்ம சவுத் ஈஸ்டர்ன் அந்த சைடு அதிகமா, இமயமலை சைட்ல தான் அதிகமா இது விளையுது. நம்ம ஊர்லயே வளர்ந்துட்டு தான் இருந்தது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர்ல மருதமலை, நீங்க கோயில், முருகன் கோயிலுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய மருத மரங்கள் இருக்கும். ஸோ அதனால அந்த மலைக்கு நேமே மருதமலைன்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த மருத பட்டை, மருத மரத்தோடைய வேர் கொண்டு இது இதுல ஆட் பண்றாங்க. அடுத்தது முனாக்காங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, காய்ந்த திராட்சை, அதுதான். அலோவேராங்கிறது சோற்று கற்றாழை. ஸோ இதுல மெயின் இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கும், கூட அடிஷ்னலா சில ஹெர்பல்லாம் இருக்குது, அதை நீங்க நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ்ல பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் ப்ராடக்ட்ஸா தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை எடுக்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறைக்கும். இப்போ உதாரணத்துக்கு அஸ்வகந்தா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா பிபி அதிகமாகும். பிபி அதிகமாகும் போது ஹார்ட் பீட் அதிகமாகும், ஹார்ட் கார்டியோ அரெஸ்ட் வர்றதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. அதனாலதான் கோவம் அதிகமாகும் போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும், இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, இதெல்லாம் வருது.
டென்ஷன் இதெல்லாம். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதர்கள்லாம் நம்ம பார்க்க முடியாது. பட் இந்த அஸ்வகந்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி பிபியை வந்து சமன்னா செய்யும். அதே டைம்ல வந்து ஹார்ட்டை வந்து ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கும். அதே போல முனாக்கா, இந்த நான் சொன்னல கருப்பு திராட்சை, அது வந்து பிபியை கண்ட்ரோல்ல வச்சுக்கும். ஸ்டெபிளைசரா, ஒரு ஸ்டெபிளைசர் மாதிரி அது யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. அதனால வந்து அது ஹார்ட்டுக்கு ரொம்பவும் தேவையான ஒன்று. ஸோ ஐபிபி இருக்கிறவங்களுக்கும் சரி பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடும். அதே டைம்ல பிளட் சுகர் இருக்கு இல்லையா, அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கருப்பு திராட்சைக்கு இருக்கு. அது இல்லாம அர்ஜுனா வேர், அதாவது மரத்துடைய அந்த வேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப கம்மி பண்ணும். அதாவது மனக்கவலை இல்லாத ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணும். ப்ளஸ் வந்து கொலஸ்ட்ரால் லெவலுக்கு வந்து கம்மி பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான மருத்துவ குணம் அதில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. இது வந்து நம்மளுடைய பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நமக்கு வந்து சரிப்படுத்தக்கூடிய மூலிகைகள் கலந்து நமக்கு வந்து இந்த ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் வராமல் தடுக்க வல்ல ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த அர்ஜுனா ரெஸ்டா. ஸோ இது வந்து நம்ம பாடியில் இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ராலையும் வந்து ரிமூவ் பண்ணிடுது. இது வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அதுவும் ஆஃப்டர் 30 கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். எனக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை, எனக்கு எதுக்கு நான் இதை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இன்னைக்கு யாருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னே தெரியாது. நம்ம வந்து நம்மளுடைய ஹெச்டிஎல் எல்டிஎல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு எல்டிஎல்லாம் அதிகமாக தான் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ இந்த எல்டிஎல் இருக்குதுங்கும் போது நமக்கு கண்டிப்பாக எந்த டைம்ல வேணாலும் கார்டியோ ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி டைம்ல இதை ஒரு ஹெல்த்தி ட்ரிங்காவே நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் அட்டாக்கான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத பயமே இல்லாம இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, காலையில அல்லது நைட்ல ஏதாவது ஒரு வேளை எடுத்துக்கிட்டா போதும். நம்ம வந்து ஒரு 15 ml அல்லது 20 ml எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்க வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஒன்று காலையில் எடுத்துங்க. இப்போ காலையில நம்ம எம்டி ஸ்டமக்ல எடுக்கிறோம் அப்படின்னா எம்டி ஸ்டமக்ல எப்பயுமே ரெகுலரா எடுக்கணும். இல்லை நைட்டு நான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறேன் அப்படின்னா நைட்டு மட்டும் எடுத்துக்கணும். இது மாதிரி இந்த டைம் மாதிரி அடுத்த மாதிரி அப்படி எடுக்காம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, காலையிலயா நைட்லயா அப்படிங்கிறது பண்ணிட்டு நீங்க இதை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம பயப்படாமல் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் நான் சொல்றது ஸ்பெஷலி ஃபார் ஜென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. 30-40 இயர்ஸ்ல இருக்கிறவங்க, ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு நிறைய உழைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, லேடிஸும் உழைக்கிறாங்க. பட் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு குடும்ப தலைவர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த குடும்ப தலைவராக இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸு வந்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இருப்பாங்க, வயசானவங்கலாம் கூட இருப்பாங்க, அவங்களுக்கும் ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை கட்டாயம் எடுத்துக்க சொல்லுங்க. ஆல்ரெடி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், வந்து ஸ்டண்ட் வச்சிருக்கிறோம், இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாலும் பயப்பட தேவையில்லை. இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் அடிஷ்னலாகவே கூட அலோபதியோட சேர்ந்து கூட இதை எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. நான் சொல்கிற மெத்தடில் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு இதயத்துக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுத்து ரத்த ஓட்டத்தை சீராக்கி அந்த இதயத்தில் இருக்க அந்த தசைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஒரு நல்ல ஹெல்த்தியான ஹார்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ ரெகுலராக இந்த ப்ராடக்ட்ஸை எல்லாருமே எடுத்துக்கிட்டு இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லேருந்து நம்மளுடைய இந்த ஜென்ரேஷன் வந்து வெளியில் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.